பொல்யூஷன்ற பேரில் வந்து எல்லா மரங்களையும் வெட்டி தள்ளுவோம். அதனால பறவைகள், விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏர் பொல்யூஷனை வந்து எப்படி தவிர்க்கலாம், பொல்யூட் ஆகாமல் ஏரை எப்படி பாதுகாக்கலாம்னா, இப்படி ஏர் பொல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற ஏரை வந்து ஒரு கார்பன் அப்சர்வரில் வந்து ஏரை விட்டோம்னா அந்த கார்பன் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது இருக்கிற கார்பன் எடுத்து ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற்றுற கழிவுகளை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தணும்னா விவசாயம் வந்து சரியாக செழிப்பாக வர்றதில்லை. அதனால மழை நீரை சேகரிக்கணும். மழை நீரை சேகரித்து அதை நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தலாம். நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்தியாவில் வந்து 1.15 மெட்ரிக் டன் அளவு குப்பை வந்து கொட்டுறாங்க சார். அதில் சென்னையில் ஒரு நாளுக்கு மட்டுமே 429 டன் மட்டும் குப்பைகளை கொட்டுறாங்க. சரி, விடு விடு விடு. அதில் நெகிழி குப்பை மட்டுமே 171 டன்னு. மீதி மக்காத குப்பைகளோ இல்லை கண்ணாடி அது போல் நிறைய குப்பை வந்து நிலத்தையும் மண்ணையும் நிறைய பாதிக்கப்படுது. அதனால அந்த குப்பைகளை கொட்டாமல் நம்ம தவிர்க்கலாம். அந்த அறிவை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது போல் பிளாஸ்டிக்கை நம்ம உபயோகப்படுத்தணும்னா இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது, அதில் நிறைய கெமிக்கல் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம முதல்ல பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்த தவிர்த்துட்டோம்னாலே ஃபேக்ட்ரியில் வந்து ப்ராஃபிட்டுக்கு வராது. அதனால அவங்களே அதை வந்து நிறுத்திடுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா, அதனால டவுட்டே வரலம்மா. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க?